ஹாய் ஹலோ கைஸ். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஹேண்ட்பேக்கில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோம். இந்த பேக் பாருங்கள், ஒன்லி 450 தான் அந்த பேக்கு. இந்த பேக் ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது. இதில் நிறைய ஜிப்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. இது 1, இது 2, இது 1 3, இந்த ஜிப் 1 4, இதுக்குள்ளே 1 5, பேக் சைடு 1 6. மழை தண்ணியில் நனைஞ்சால் கூட இந்த பேக்கில் வந்து தண்ணி ஸ்டே ஆகாது. அந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது. ஒன்லி 450 தான். இப்போ பேக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஜிப்லேயும் ஒன்றுமே கிடையாது, செகண்ட் ஜிப்லேயும் எதுவும் கிடையாது, தேர்ட் ஜிப்பில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்புறமா எடுத்துக்கலாம். இதில் வந்து 3 பேக் வச்சுருக்கேன் தேர்ட் ஜிப்பில். இந்த 3த்துலேயும் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு பேக்குள்ளே ஃபஸ்ட்டு டோனர் வச்சுருக்கேன் ஃபேஸ் மேக்கப்புக்கு. இது வந்து ஃபிக்ஸி க்ளோ டானிக்கோட டோனரு. நான் வந்து அதில் ஸ்ப்ரே மாதிரி கிடையாது, நம்ம கையில் ஊற்றி தான் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நான் ஸ்ப்ரே டைப்பில் ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டேன். இது வந்து டோனர். அதுக்கப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசர். இது நான் ரெகுலராக எனக்கு யூஸ் பண்ணிக்கிறது மாய்ஸ்சரைசர் தான். கண்டிப்பாக எல்லார் பேக்லையும் இருக்கக்கூடியது சீப்பு. நான் வந்துட்டு யாரோட சீப்பு யூஸ் பண்ண மாட்டேன். நீங்களும் யார் சீப்பு யூஸ் பண்ணாதீங்க. அவங்களுக்குலாம் டேண்ட்ரப் இருந்ததுன்னா நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு சீப்பு வந்து தனித்தனியாக யூஸ் பண்ண பழகுங்க. இந்த சீப் வந்து டேங்கிள்ஸ் எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி சீப்பில் நீங்கள் சிக் எடுத்திங்கன்னா ரொம்ப சிக்கு இருக்கிற முடி கூட கொஞ்சம் அதிகமாக டேமேஜ் ஆகிறது கொஞ்சமாக உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். ரொம்ப இதில் முடி வராது. இது வந்துட்டு இதுலேயுமே வந்து சிக்கு உடைக்கிறது தனியாக கொடுத்துருக்காங்க. அதை விட இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இது நார்மல் சீப் நம்ம தலை சீவிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு கருவளைய க்ரீம் வச்சுருக்கேன். நான் நிறைய இப்போலாம் ஃபோன்ஸ் நைட்டில் தூக்கம் வரலைன்னா ஃபோன் பார்க்கறதுனால எனக்கு டார்க் சர்க்கிள் வந்துடும். அந்த டைமில் நான் இது யூஸ் பண்ணேன்னா எனக்கு 1 வீக்லேயே சரியாயிடும். யாருக்காவது ரொம்ப டார்க் சர்க்கிள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த க்ரீம் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து கேரளா ஆயுர்வேதிக் க்ரீம் தான். நல்ல ஸ்மெல், நல்ல நேச்சுரல் ஸ்மெல்லு. இது நீங்கள் நல்லா நிறைய இருக்கிறவங்க கூட ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோல் ஆகுது. நம்ம கிளைண்ட்டுக்கும் கொடுத்துருக்குறோம், நிறைய பேருக்கு வாங்கி அவங்களும் ரிசல்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ எனக்கு டார்க் சர்க்கிள் அதிகமாகுதோ அந்த டைமில் நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். குட்டியாக ஒரு கிளிப்பு இல்லாமல் யாரோட ஹேண்ட்பேக்குமே இருக்காது. இந்த கிளிப்பு பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நல்ல ஸ்டோன் வச்சு சூப்பராக இருக்கும். ஒரு கிளிப்பு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு லிப் பாம். பீட்ரூட் ஃப்ளேவர் செம்ம சூப்பராக இருக்கும், நேச்சுரலாக இருக்கும். லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியே இருக்காது. லிப்பு நல்ல மாய்ஸ்சரைசராக இருக்கும். 24 ஹவர்ஸ் நல்ல மாய்ஸ்சரைசராகவே இருக்கும். உங்களுக்கு நீங்கள் நைட்டு தூங்க போகும்போது ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த லிப் பாம் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போதும் நம்மளோட லிப் நல்லா மாய்ஸ்சரைசராக இருக்கும். நான் இந்த லிப் பாம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொன்று பயோடெக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது பேக்குக்குள்ளே அதிகமாக வச்சு யூஸ் பண்ணுறது இது ஒன்று தான். அடுத்து குட்டியாக பிந்தி பேக்கெட்டு, குட்டி பொட்டு, இந்த பொட்டு. அதுக்கப்புறம் அண்டர் ஆர்மோட க்ரீம் ஒன்று வச்சுருக்கேன். இது நல்லா ஸ்மெல், இது கூட நல்லாயிருக்கும். ஒரு லிப் லைனர். இது லிப் லைனரு. உங்களுக்கு வேணும்னா இந்த மூடியிலே உங்களுக்கு ஷார்ப்னர் மாதிரி இருக்கும், நீங்கள் துண்டிக்கலாம். ஒரு லிப் லைனர், ஒரு காஜல். இது வந்து உங்களுக்கு ஐப்ரோ ஃபில் பண்ணுறது. இது வந்து ஸ்பூலின்னு சொல்லுவோம். இது வந்து ஐப்ரோவை ஐப்ரோவே சுத்தமாக இல்லாதவங்க, ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணுறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இது யூஸ் பண்ணலாம். ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்பூலியால் இப்படி சீவி விட்டோம்னா நம்ம ஐப்ரோ வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஒரு நெயில் கட்டர். ஃபவுண்டேஷன் 2 வச்சுருக்கேன். இது பிஎஸ்சி பிராண்டு, இது வந்து மேக்கோட பிராண்டு. நான் ரொம்ப ஃபவுண்டேஷன்லாம் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படி சப்போஸ் தேவைப்பட்டதுன்னா நம்ம யார்கிட்ட வாங்குதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு செட்டு வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேராக வேணும்னா ரொம்ப ஃபேராக போட்டுப்பேன். மீடியமாக வேணும்னா இது 2ம் மிக்ஸ் பண்ணி மீடியமாக போட்டுப்பேன். நமக்கு ஃபேராக வேணுமா மீடியமாக வேணுமான்னு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறதுல தான் இருக்குது. அதனால இந்த 2ம் வச்சுருக்கேன். ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். இது நான் ஃபவுண்டேஷனை யூஸ் பண்ணிக்க மாட்டேன். ஒரு கிளிப்பு ஒன்று சின்னதாக குட்டியாக வச்சுருக்கேன்.
ஒரு குட்டி பர்ஃப்யூம் வச்சுருக்கேன், சாக்லேட் ஃப்ளேவர். பர்ஃப்யூம் கூட நான் யூஸ் பண்ணிக்க மாட்டேன், ஆனால் ஒரு சும்மா வச்சுருக்கேன் தேவைப்பட்டா. ஒரு க்ரீம், எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரோக் க்ரீம் வச்சுருக்கேன். இந்த பேகுக்குள்ளே இவ்வளோ தான் இருக்குது. இது வந்து நம்ம ஃபேஸ்க்கு தேவையான அனைத்தும் இந்த பேகுக்குள்ளே இருக்குது. இந்த பேகுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இதை இப்படி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பேகு, இதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாமா? இதுக்குள்ளே ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சுருக்கேன். இது வந்து நல்லா இப்படி அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நுற மாதிரி வரும், தெரியுதா உங்களுக்கு? இதில் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நான் அதிகமாக சோப்பு யூஸ் பண்ண மாட்டேன் எங்கேயாவது வெளியில் போனால், அதனால் ஃபேஸ் வாஷ் ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து விஎல்சிசி பிராண்டோட ஃபேஸ் வாஷு. ஒரு ப்ரெஷ்ஷு எப்போவுமே நம்ம பேக்கில் இருக்கணும். ஏன்னா நம்ம மேக்கப்புக்கெல்லாம் போகிறோம், நைட் மேக்கப் போகிறோம், நம்ம ஸ்டே பண்ணும்போது எல்லா இடத்துலையுமே நம்ம அங்கங்கே போய் வாங்கிட்டு இருக்க முடியாது. அதே சமயம் ஒரு சிலர் ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணுறதை பார்த்துருக்கேன். இது வந்து அப்படியே தேஞ்சு பிரிஞ்சு இப்படி விரிஞ்சு போயிருக்கும், அது வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல. மினிமம் ஒரு 1 மந்த்தே அதிகமாக கம்மியான தெரியல, நான் ஒரு 1 மந்த்துக்கு தான் யூஸ் பண்ணுவேன். அதனால நீங்களும் அந்த மாதிரி இதெல்லாம் தேஞ்சு போகிற அளவுக்கு யூஸ் பண்ணாதீங்க. 1 மந்த்துக்கு ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் மேக்கப்பு அங்கங்கே போகிறதுனால இதெல்லாம் நான் ஒரு பேக்குள்ளே வச்சுருக்கேன். யூஸ் பண்ணாலும் பண்ணலாலும் நம்ம சேஃப்டிக்கு வச்சுருக்கணும். ஒரு ப்ரெஷ்ஷு, இதில் வந்து ஷாம்பு. இது வந்து மேட்ரிக்ஸோட ஷாம்பு தான். நம்ம அவ்வளோ பெருசு கொண்டு போக முடியாதுன்றதுக்காக இந்த மாதிரி குட்டி பாட்டிலில் நான் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு ஷாம்பு. இது வந்து ஆயில். இந்த ஆயில் வந்து இதில் வந்து விளக்கெண்ணெய், பாதாம் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், இது 3 நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எல்லாத்தையுமே பெரிய பெரிய பாட்டில்ஸை நம்ம கொண்டு போக முடியாது, அதனால இதுக்குள்ளே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வெறும் பியூர் கோகனட் ஆயில் இருக்குது. அதில் எல்லா ஆயிலும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஃபேஸ்க்கு மசாஜ் பண்ணணும் எதுவுமே இல்லை அப்படின்னும் போது இந்த கோகனட் ஆயில் ஒரு 2 ட்ராப் எடுத்து நான் ஃபேஸ்க்கு நல்லா மசாஜ் கொடுக்கும்போது எனக்கு ஸ்கின் இன்னும் நல்லாவே இருக்கும். அதுக்காக இது வந்து பியூர் கோகனட் ஆயில் வச்சுருக்கேன். அதில் அந்த ஆயில் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குட்டி சோப்பு ஒன்று எதுக்காச்சும் தேவைப்படும்னு. இது வந்து இதுவும் ஒரு ஷாம்பு தான், கண்டிஷ்னர் ஷாம்பு. இது வந்து எப்போயாவது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிப்பேன். நல்ல ஸ்மெல். இது பயோடெக்கோட ஷாம்பு தான். இது வந்து மேட்ரிக்ஸோட ஷாம்பு. இது வந்து மேட்ரிக்ஸு, இது வந்து பயோடெக். எனக்கு சப்போஸ் இது பெருசில் இருக்கிறது காலி ஆச்சுன்னா இது யூஸ் பண்ணிப்பேன். இது ரெண்டுமே காலி ஆச்சுன்னா மறுபடியும் ஃபில் பண்ணி இதிலே வச்சுப்பேன். நம்ம பெரிய பெரிய ஷாம்பு பாட்டிலாம் நம்ம தூக்கிட்டு எங்கேயும் ட்ராவல் பண்ண முடியாது. அப்புறமா ஒரு பேஸ்ட்டு, ஒரு சோப்பு. இது எக்ஸ்ட்ராவாக இருக்குது, எதுக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்ம ரொம்ப தூரம் லாங் ட்ராவல்லாம் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற கிராமத்துல தான் போயிட்டு மேக்கப் பண்ணிவிட்டு உடனே வந்துடுவோம். அப்படி இருக்கும்போது சில டைம்ஸ் கடைங்க பக்கத்தில் இருக்கும், சில இடத்துங்களில் கடைங்களே இருக்காது. அந்த டைமில் வந்து நம்ம அங்கங்கே போய் தேட தேவையில்ல, நம்ம பேக்குள்ளே இருந்தால் நம்மளே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபைனலாக இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னோடய சார்ஜர், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் இதில் இருக்குது. இது வந்து என்னோடய வாட்சோட சார்ஜர். இது வந்து என்னோடய ப்ளூடூத்தோட இதோட சார்ஜர். இது எல்லாமே இதில் இருக்கும். நம்ம அதிலெல்லாம் போட்டோம்னா ஒயரெல்லாம் டேமேஜ் ஆகிடும், நமக்கு அப்புறம் வந்து அடிக்கடி வாங்க வேண்டியதாக இருக்கும். சார்ஜர்ஸ்க்கு மட்டும் நம்ம தனியாக வந்து ஒரு பேக்குள்ளே வச்சுக்கிட்டா எது நமக்கு வந்து எதுக்குள்ளே இருக்குன்றது தெரியும். இதில் வந்து சார்ஜரு, ப்ளூடூத்தோட சார்ஜரு, ப்ளூடூத்து, வாட்ச்சு, இந்த திங்ஸ் மட்டும்தான் இதில் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த சார்ஜர்ஸ் ஒயரு, வாட்சோட சார்ஜரு, அது எல்லாமே நமக்கு டேமேஜ் ஆகாமல் அப்படியே இருக்கும். இப்போ இந்த 3 பேக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஜிப்புக்குள்ளே இவ்வளோ தான். செகண்ட் வந்து மணி பர்ஸ். எல்லாருக்கும் மணி பர்ஸ் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக இப்போ அந்த ஜிபே வந்ததுலேருந்து கையில் கேஷை வச்சுக்கிறது இல்லை. இதில் கொஞ்சமாக தேவைப்படும் போது கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கிறதுக்காக. மணி பர்ஸ். இதில் வந்து சில்லறை காசு.
இந்த வேலட் கூட சூப்பராக இருக்குது. இதுவுமே 350 சம்திங் தான். ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கலர் கூட ரொம்ப டீசெண்டாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது இது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சாஃப்டாக குட்டியாக